ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரில் பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். காசா நகரத்தை கைப்பற்ற இஸ்ரேல் அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்புதல் என்பது இஸ்ரேலிய இராணுவ தலைமையின் ஆட்சேபனைக்கு அடுத்து வந்திருக்கிறது. இப்படி ஒரு திட்டத்தை மேற்கொண்டால் இதில் எதிர் விளைவுகள் நிறைய ஏற்படும். இஸ்ரேலிய பிணைய கைதிகளை மீட்க முடியாது. இன்னும் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான சுமையை அதிகரிக்கும். இது உகந்ததல்ல என்று இஸ்ரேலிய இராணுவம் IDF அதனது தலைமை ஆர்மி சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல் எயால் ஜமீர் வலியுறுத்தியதை ஏற்காத இஸ்ரேலிய அரசு, இஸ்ரேலிய அமைச்சரவை இல்லை காசா நகரத்தை நாங்கள் கைப்பற்ற போகின்றோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறது. இது ஏகோபித்த ஆதரவோடு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. 1 மில்லியன் பாலஸ்தீனியர்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இந்த காசா நகர பகுதியில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 75% காசா ஸ்ட்ரிப், காசா பகுதியை ஏற்கனவே இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்க, காசா நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் உள்ளே போகாமல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காமல் இருந்தது. அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகள் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம். இந்த ஆபரேஷனை மேற்கொண்டால், இந்த திட்டத்தை மேற்கொண்டால் அவர்களை மீட்பது சவாலாகிவிடும் அப்படின்னு இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி அமைப்புகளும் சரி பெரும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேலிய எதிர்க்கட்சிகள் இது பயனற்றது, தவறானது அப்படின்னு சொல்ல உலக நாடுகள் கண்டிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய நெருக்கமான கூட்டாளி தேசங்கள் உட்பட. பிரிட்டனுடைய கியர் ஸ்டாமர் இது ரொம்ப தவறான முடிவு அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். ஐநா இது ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ராஃபுக்கு, இன்னும் மனித பேரழிவுக்கு, அழிவுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு ஐநா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது. ஏற்கனவே 60,000க்கும் மேற்பட்ட காசா மக்கள் இந்த போர் 2023 அக்டோபரில் தொடங்கிய போரில் மரணித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய சூழலை, வாழ்க்கையை இந்த முடிவு இன்னும் கடினமாக்கும் என்பதுதான் வல்லுநர்களுடைய பார்வையாக இருக்கிறது. 2023 அக்டோபரில் இந்த போர் தொடங்கிய போது காசாவை கைப்பற்றக்கூடிய எண்ணம் எதுவும் எங்களுக்கு இல்லை என்று இஸ்ரேல் வெளிப்படையாக உலக தேசங்களுக்கு பிரகடனம் செய்தது. அந்த பிரகடனத்துக்கு மாறாக காசா சிட்டியை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்பையும் கைப்பற்ற எண்ணம் இருக்கிறது. அப்போதான் எங்களுடைய செக்யூரிட்டி கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் நிலைப்பாடு எடுத்து அறிவித்திருந்தார். அந்த அளவுக்கு போகலை என்றாலும் கூட காசா நகரத்தை இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிவு செய்திருக்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வாழக்கூடியது. அதில் காசா சிட்டி என்பது ஒரு வடக்கோரமாக இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப்புடைய மையமான நகரம். அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இஸ்ரேல் முடிவெடுத்திருக்கிறது. இது சர்வதேச சட்டங்களின்படி தவறு என்று பார்த்தாலும் கூட ஏற்கனவே இஸ்ரேல் ஆக்கியூபையிங் ஃபோர்ஸாகத்தான் அங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தன்னுடைய கண்ட்ரோலை விஸ்தாரம் செய்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கின்றோம். 5 இலக்குகளை இந்த செக்யூரிட்டி கேபினெட்டில் இஸ்ரேல் முடிவாக எடுத்து அறிவித்திருக்கிறது. ஹமாஸை நிராயுதபாணியாக மாற்ற வேண்டும், அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பறிக்க வேண்டும், இஸ்ரேலிய பிணை கைதிகளை மீட்க வேண்டும், டீமிலிட்டரைசேஷன் ஆஃப் காசா, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அமைப்புகளை எல்லாம், ஹமாஸுடைய இராணுவ பலத்தை எல்லாம் முற்றிலுமாக சீரழிப்பது மற்றும் காசாவுக்கு பாதுகாப்பு கண்ட்ரோல் அப்படிங்கிறது
இஸ்ரேலிய படைகளாகத்தான் இருக்கும். செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆஃப் காசாவை எடுக்கணும். அதை தாண்டி ஹமாஸ் அங்க ஆளும் சக்தியாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக ஒரு ஆளும் சக்தியை உருவாக்குவது போன்ற 5 இலக்குகளை கொண்டு காசா நகரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய காசா நகரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் கொண்டு வருமாயின் அவர்களெல்லாம் அங்கிருந்து புலம்பெயர வேண்டியிருக்கும். ஒரு சின்ன பகுதியில் மீண்டும் அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு மனித பேரவலம் நடக்க போதுதான் இதோடைய ஹைலைட். பல உலக நாடுகள் இதை கடுமையாக கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே பார்க்கின்றோம். நேர்களே, வல்லுநர்களும் நம்முடைய இந்த தொகுப்பில் இணைய இருக்கிறார்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரி பாக்கம் சக்திவேல். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்